பப்ளிக் பிளேஸ் சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு தெரியாதா? அப்படியா? நீங்க தாராளமா புடிங்க, அந்த புகையை வெளியே விடாதீங்க. என்னடி இவ்வளவு லேட்டா வர? நிர்மலா இண்டஸ்ட்ரிக்கு இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தேன். சரி, லஞ்ச் சாப்பிடலாமா? இரு இரு இரு, மாப்பிள்ளைங்க எவனாவது தேறானான்னு பாக்கலாம். வந்து பாத்துக்கிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது. ஜூல இருக்க வேண்டியதெல்லாம் இங்க இருக்கு. ட்ரிங்கிங்க என் தங்க கட்டி என்ன மாதிரி. ஏன் நிறுத்திட்டீங்க? ஒவ்வொரு சண்டையும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ற வேலை இதுதானே. இப்ப எழுதுங்க, என் பையன் என்ன போலதான். எங்க அப்பா ஒரு குடிகாரனுக்கு கட்டி வச்சு என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாரு. என்னடி வாரத்துக்கு 2 பெக் அடிக்கிறேன், என்னவோ பெரிய குடிகார மாதிரி பேசிட்டு இருக்க. ட்ரிங்கிங் நோ நெவர். ஏய் ஜானு, இவன் ரொம்ப அழகா இருக்கான், நல்ல வேலையில கூட இருக்கான். ஓ, ஸ்மோக்கிங் இல்ல. வாவ், ட்ரிங்கிங் அதுவும் இல்ல. செவ்வாய் தோஷம் இல்ல. இருக்கணும். என்னடி இதுக்கு போய் ஃபீல் பண்ற? செவ்வாய் தோஷம் இல்லன்னா நல்லது தானே. எனக்கு இருக்கு, என்ன கட்டிக்கிறவனுக்கும் இருக்கணும், இல்லனா டிக்கெட் வாங்கிடுவான். அபிஷேக் சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. Really? இங்க பாரு. அபிஷேக் விட நல்லா இருக்காண்டி. நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரிங்கிங், செவ்வாய் தோஷம் கூட இருக்கு. ஆஹா, இந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷமா இருக்கு, பொண்ணு அழகாவும் இருக்கு, அதோட பேங்க்லயும் வேலை. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்ல, தாத்தா கிட்டதான் வளர்றா. எல்லாம் கூடி வந்துட்டா நாம அத்தை மாமா மாதிரி இல்லாம அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கணும். ஆஹா, இப்போ உன்னை பார்த்தா சாட்சாத் கடவுள் மாதிரியே இருக்க. என்ன பண்ணலாம் இப்போ? போன் பண்ணலாம். மார்னிங் ஐசிஐசிஐ ஜானு இருக்குதாமா? மே நோ ஹூ ஸ்பீக்கிங்? சொல்லுமா. எனக்கு ஒரு மாசம் டைம் வேணும் அங்கிள். என் தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கு. சரி, ஓகே, பாய் அங்கிள். மேடம், சார் கூப்பிடுறாரு. ஏண்டா ஸ்கூலுக்கு போலையா? லீவ் தானேண்ணா, அதான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். என்ன உங்க கேங் எல்லாம் வரலையா? எஸ் சார். ஜானு, இது லோன் சாங்ஷன் ஆன ஆர்டர். இது என்கொயரி பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க. சொல்றா, சீக்கிரமா சத்யா வீட்டுக்கு வந்துடுறா. அவனுக்கு என்னாச்சு? அவனுக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு பர்சனல் லோன் சாங்ஷன் ஆயிருக்கு. செண்பகமே செண்பகமே தென்பொடிகை சந்தனமே தேடி அடிச்ச அடே கருப்பழகி, உனக்கு பருத்தி கொட்டை வைக்கிற, புண்ணாக்க வைக்கிற, தயவு செஞ்சு பாலக்கறி. அப்படி இல்லன்னா எங்க அப்பா சொக்கலிங்க வந்து என்ன மிதிச்சு சாடி வைக்கிறா. நீ பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கணுமா? தயவு செஞ்சு சொல்ற பாலை கறந்துறியா ராசாத்தி? என்னடா சக்தி, இன்னும் பால் வைக்க போல? ஒரு சொட்டு பால் கூட கறக்கலையா? இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. இனிமே எப்ப பாலை கறந்து எப்படா போய் குடிப்பற? எப்படா போய் குடிப்பற? பால் கறக்க விட மாட்டாப்பா. ஒரு வருஷமாச்சு 4 எருமை மாடு வாங்கி கொடுத்து இன்னும் பால கறக்க தெரியல. போய் பீர் குடிக்க தெரிஞ்சு கடைசியா சொல்றேன், இன்னும் 1 வருஷத்துக்குள்ள 2 எருமை மாடு வாங்கணும். அப்படி இல்ல உன் தோலை உரிச்சு போய் பாலை கறந்து ஊத்திட்டு வா. புரியுதா? அடியே பிளாக் முண்டா, எங்க அப்பா கிட்ட அடி வாங்க வச்சுட்டல நீ. இப்போ உனக்கு சந்தோஷமா? இதோ வந்துட்டேன். எப்படா வந்தீங்க? வந்துட்டோம். எங்க அப்பா எனக்கு முத்தம் கொடுத்தாரு, அது பாத்தீங்களா? இல்ல, செவருக்கு பின்னாடி இருந்தோம், சரியா தெரியல. ஆனா சத்தம் மட்டும் கேட்டுச்சு. சரி, சீக்கிரம் பாலை ஊத்திட்டு கடைக்கு வந்துரு. இல்லடா, நான் உங்க கூட வரலடா. உங்க கூட வர்றது எங்க அப்பா தெரிஞ்சா கிட்னியை சட்னி ஆக்கிடுவாரு. எனக்கு லோன் கிடைச்சிருக்கு. மல்லிகேஸ்வரத்தோட ஷோக்கு உன்னை கூட்டு படம் பார்த்தோம். நீ வர மாட்டேங்கிற. ஓகே பாய். இல்ல நில்றா. ஏண்டா இது முதல்ல சொல்ல வேண்டியதானடா. இந்த எரும மாட்டோட தொடைய பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. சாயந்தரம் கண்டிப்பா வரேன்டா. ஓகே, சரி. அப்புறம் நான் அடி வாங்க சொல்லாதீங்கடா. டேய், பேங்க்ல இருந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு ஆபீசர் வராங்க. நானே ஓனர், நானே ஒர்க்கர்னா நல்லா இருக்காது. நீ கொஞ்சம் ஒர்க் பண்ற மாதிரி நடிய. சாரிடா, நான் நடிக்க மாட்டேன், வாழ்ந்து காட்டுறேன். உனக்காக இல்லடா, மல்லிகா சுரவத்துக்காக. வந்துடுறா.
நீ போய் ஏதாவது வேலை பாரு. இதை வச்சு என்னடா பண்றது? சரி நான் என்ன பண்ணணும்? முதல்ல எந்திரா. எந்திரா. குட் மார்னிங். குட் மார்னிங். ப்ளீஸ். கடை ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு? 1 year. நீங்க இன்கம் டாக்ஸ் அசஸ்தி கூட இல்ல, கேரண்டர் வேணும். நோ ப்ராப்ளம். ரெடி. யாரு? அதோ மை ஃப்ரெண்ட் விஜய். என்னடா உன்னை மட்டும் கோத்து விடுவான்னு பார்த்தா என்னையும் சேர்த்து கோத்து விட்டுறான். டேய், என்ன மாட்டி விடுவோன்னு உனக்கு முதல்ல தெரியுமா? நாசமா போறவன். எங்க வேலை பாக்குறாரு? சத்தியம் டைரி ஃபார்ம். உன் பிளாக் பியூட்டியும் கோத்து விட்டுட்டான். சம்பளம் எவ்வளவு? 20,000. ஆ? மார்க்கெட்டிங் மேனேஜர்ல. என்னடா பால் வித்தா அவ்வளவு காசா கொடுப்பாங்க? விஜய் என்ன அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு சின்ன வயசுல எப்படி மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆனார்னா? He is very brilliant. இப்பதான் குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கான். இன்டர்வியூ இருக்கு. கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவான். கூடிய சீக்கிரம் போலீஸ் ஆபீசரா நீங்க அவனை பார்க்கலாம். வேணும்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அப்போ உங்களுக்கு ஷூரிட்டி கொடுப்பாரு. ஓ, I see. இவரு உண்மையிலே இங்க வேலை செய்யறவர் தானா? டேய் மட சாம்பிராணி, என்னடா வேலை பாக்குற நீ? ஃபியூஸ் ஆர்டர் பண்ண தெரியாதா? 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் வேலையில சேர்த்துட்டேன். எரும மாதிரி கொட்டிட்டா பார்த்தது. அதுக்கேத்த மாதிரி வேலையை பார்க்கணும். மாசம் மாசம் சம்பளம் வாங்குற இந்த லட்சணத்துல போனஸ் வேற. இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ். நீங்க எங்க வேலை பண்றதா சொன்னீங்க? சத்தியம் டைரி ஃபார்ம். சத்யம் டெய்ரி ஃபார்ம். எம்டி பேர் என்ன? சொக்கலிங்கம். சுக்கலிங்கமா? பொய்யால எங்க அப்படி மாட மாட்டி விடுறீங்க? இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா? உங்க salary certificate வேணும். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. நாளைக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பை. ஓகே பை. சாரிடா, அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை வரணும்ல, அதுக்கு தான் இதெல்லாம். டேய், அசல் எரும மாதிரியே இருக்கடா. முகம் பாரு. எவ்வளவு ஸ்டைலா சிகரெட் பிடிக்கிறான் பத்தியா? எத்தனை நாளா இந்த பழக்கம்? கடவுள் மேல சத்தியமா எனக்கு பழக்கம் இல்ல. டேய், நீ கோயிலுக்கு போறத பொண்ணை பார்க்க தானே இந்த கடவுளுக்கே தெரியும். பொண்ண மாதிரி ஆளுங்கெல்லாம் கடவுள் மேல சத்தியம் பண்ண கூடாது. அப்படின்னா உன் மேல சத்தியம். அடியே உன் தாலி. சிவசிவா, என்னடா என் தாலிக்கே வேட்டு வைக்க நினைக்கிறேன்? இப்ப புரிஞ்சிடுச்சு. யாரோ சொல்ற பேச்ச கேட்டு என்ன சந்தேகப்படுறீங்க. ஓ, அப்ப சாட்சி காட்டினாதான் ஒத்துக்குவான் போல இருக்கு. அப்படியே என்ன மாதிரி இருக்கா? யாரு இவன்? உன் தம்பி. இதை விட பெரிய நடிப்பை நான் பார்த்துட்டேன். இன்னொரு தடவை உன் வாயில சிகரெட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன கொளுத்திடுவியா? நான் சிகரெட் பிடிப்பேன், உங்க அம்மா சிகரெட் பிடிப்பா, உன் தங்கச்சியே சிகரெட் பிடிப்பா. சட்டப்படி எச்சரிக்கிறேன், சிகரெட் பிடிக்கிறது உடம்புக்கு நல்லது இல்ல. கேன்சர் வந்து செத்துருவேன். புரியுதா? போ, போய் இன்டர்வியூக்கு ரெடி ஆகும். போட்டோ அனுப்புறது யார் டாடி? சொல்ல மாட்டேன் தங்கம். பேட் டாடி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க நாளைக்கு வரேன், இன்னைக்கு வந்துட்டேன். கொஞ்சம் கீழே பாருங்க சார், கொண்டு வந்திருக்கேன். ஏண்டா கஷ்டத்துல இருக்கேன், அப்புறமா ரெடி பண்ணி தரேன். நீ இப்ப எப்படி இருந்தது? உங்களை சந்திச்ச பிறகு எனக்கு அதிர்ஷ்டம் கொட்டுன்னு கொட்டுது சார். உங்க அதிர்ஷ்ட தேவதை என்ன சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு சார். அப்புறம் சார், என் வேலை என்னாச்சு? என்ன நினைச்சிட்டு இருக்க? வேலைன்றியா? வேலை உடனே நடந்துருமா? என்ன வேலைக்காரன் நினைச்சியா? செலவு இது சாதாரண ஃபைல் நினைச்சியா? மேலதிகாரிகளுக்கு அனுப்பணும். செலவு ஜாஸ்தி ஆகும். எவ்வளவு ஆகும்? அது வந்து ஒரு 20,000 ரூபாய் ஆகும். என்கிட்ட அவ்வளவு இல்ல சார். என்னடா 4 தவணையா கொடுக்குறேன் சார். 4 தவணையாவா? 4 தடவை சந்திச்ச மாதிரி இருக்கும். யார? உங்களதான் சார். என்னையா சந்திக்கணும்? வீட்டுல கொண்டு போய் கொடுத்து வீட்டுல போய் கொடுக்க சொல்றீங்களா? அதுக்கு ஏன்டா வடிகிற? போயிடுங்கிறது என் கண்ணு முன்னால நிக்காத ராஸ்கல். ஒவ்வொருத்தரும் காலையில இருந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன பணம் வாங்கிட்டு வேலை செய்யறேன்னா? கண்டிப்பா வீட்டுல கொடுத்துருவானா? கொடுத்துருவான். அட்மிஷன் சிட்லி ஃபார் கப்பிள்ஸ். என்னடா பொண்ணுங்க இல்லாம உள்ள போக முடியாதான்? பொண்ணுங்களுக்கு என்ன பண்றது? அழகான விஷயம் தானே, வாடகை கூட்டு வரலாம். யார் கூட்டிட்டு வருவாங்க? நீ எதுக்கு இருக்க? அட பாவிங்களா, புரோக்கர் ஆக்கிட்டீங்களடா. சேலரி சர்டிபிகேட். அட பக்கா ஒரிஜினலாவே இருக்கே. ஆமா, உங்க அப்பா கையெழுத்து இங்கிலீஷ்ல போடுவாரா தமிழ்ல போடுவாரா? கொரியன்ல போடுவாரு. போடு. நானா? எனக்கு கொரியன் வராதுல்ல. என்னமோ மல்லிகா சரவத்தை பார்க்க கூட்டு போறதுனால நீங்க சொல்ற இடத்துல நான் கையெழுத்து போடுறேன்டா. சரி, நீ போய் வேலையை பாரு. அந்த பொண்ணு வர நேரமாச்சு. எல்லாம் என் தலை எழுத்துற. வேணாண்டா, விட்டுட்டேன். என்னடா சடனா? இங்க நான் சிகரெட் பிடிச்சா அங்க என் அப்பனுக்கு கேன்சர் வரும்.
அது எப்படி வரும்? இங்க ஸ்விட்ச் போட்டா அங்க பல்ப் எரியுதுல, அது மாதிரி தான். எனக்கு பின்னாடி ஏதோ சதி கூட்டமே இருக்குடா. ஹலோ ஹலோ, யா கம் ப்ளீஸ். எல்லா பேப்பர்ஸும் ரெடி பண்ணிட்டீங்களா? எங்க சைன் பண்ணுங்க. சாரி. ஓகே ரவி, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. செக் ரெடி ஆன உடனே நானே ஃபோன் பண்றேன். ஓகே ஓகே பாய். இங்க பாருங்க, பிசினஸ் டெவலப் ஆகணுங்கிற நம்பிக்கையில தான் லோன் சாங்ஷன் பண்றோம். கொஞ்சம் நல்ல வேலை பண்றவங்கள வச்சுக்கோங்க. இப்படியே போச்சுன்னு வைங்க, தெருக்கோடியில பிச்சை எடுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் ஜாக்கிரதை. நீங்க ஒண்ணு worry பண்ணிக்காதீங்க. ஒரு நல்ல வேலைக்கார கிடைச்ச உடனே இவனை அடிச்சு துரத்திடுறேன். தட்ஸ் பெட்டர். Yes. அங்கிள், என்னம்மா? உங்க பையன் கிரேட். சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டான். எனக்கு தெரியுமா, என் பையன் ரியல் கோல்டு, ஃபேக் இல்ல. ஏண்டா டேய், அந்த பொண்ணு முன்னாடி மானத்தை வாங்குறியா? இன்னைக்கு ஒண்ணு போட்டு விட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். நாளைக்கு கூலடா, நைட்டு பல்லான பாத்திருக்கல, டிக்கெட் வேஸ்டா போயிடும். நான் அந்த பாரதி கிட்ட பேசுறேன். நீ போய் ஃபிகரிங்ல பிக்கப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா பப்புக்கு வந்துரு. அதையும் நான் தான் செய்யணும். கூட்டிட்டு போ. அங்கிள், நான் அப்புறமா கால் பண்றேன். ஒரு நிமிஷம் இரு. ஹலோ பாரதி, நீ நைட் பாத்திருக்கு, நல்லதா பார்த்து 3 ஃபிகர் அனுப்பு. பொண்ணுங்கெல்லாம் உரிச்ச கோழி மாதிரி இருக்கணும். ஓகே? அந்த எருமை எங்கடா போச்சு, இன்னும் காணோம். 4 மாடுகளை ஓட்டிட்டு வராம இருந்தா சரி. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இங்கதான் நிறுத்து நிறுத்து. என்னடா 2 ஃபிகர் தான் இருக்கு? அந்த பாரதி சொதட்டா மச்சான், இப்போதைக்கு 2 தான் தேர்ச்சு. ஓகே. நீ கொஞ்சம் பெட்டரா இருக்கா? வா. சரி வேணாம். ஸ்பான்சர் பண்ணதே நான் தான்டா. நீ கூட்டு போட்டா எனக்கு? ஆஹா, நாங்க தெருவா அலைஞ்சு கரெக்ட் பண்ணி எடுத்து வருவோம், நீ கூட்டு போலான்னு பாக்குறியா? இன்னைக்கு மல்லிகா சரவத்தை பாக்குறதுக்கு உன் தலையில ஏதுல. பாய், நீ வா சீன். போடா போ போ. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா மல்லிகா ஷராவத். மனசுக்கு ஹாலிடே, நம் வயசுக்கு மட்டும் என்றும் ஜாலிடே. நம் மனசுக்கு ஹாலிடே, நம் வயசுக்கு மட்டும் என்றும் ஜாலிடே. ஒட்டிக்கிற டேடே, என் மனசு புரிஞ்சுக்கோ டேடே. கட்டுக்கிற டேடே, இடுப்ப அணைச்சு கோடே.